சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி இரவு 11:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 7:35 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில 6:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:10 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 1:11 சந்திர உதயம் என்பது இரவு 1:17 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:30 முதல் காலை 6:10 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:18 முதல் 2:44 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:10 முதல் 7:36 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:27 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 1:47 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ராம் பாபு அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவையும் சனியையும் பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னீர்கள். ஒரு எபிசோட்ல சொல்லி இருப்போம், நன்மையை தருபவர் குரு பகவானா சனி பகவானாங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம விடையை சொல்லி இருப்போம். அதுல கிரகங்களை பகவான் என்ற பெயரிலே அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா பொதுவா ஒரு பகவான் நாமாவை சொல்லிட்டு ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு பகவான் நாமாவை சொல்லுன்னா உட்காந்து சனி சனி சனின்னு ஜபம் பண்ணிட்டு இருப்போமா, சனியை பகவான் போய் சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லப்படாது. பகவான்கிறது அது பிரதானமாக இருக்கக்கூடிய மூல மூர்த்தங்கள் மட்டும்தான். இந்த பரிவார தேவதைகளை பகவான் என்ற பெயரிலே அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லி இருப்போம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவையும் சனியையும் பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னீர்கள். அப்படி இருக்க நவகிரகங்களுக்கு காயத்ரி மந்திரம் இருப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறத அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நவகிரகங்களுக்கு காயத்ரி மந்திரங்கிறத வச்சிருப்பா. அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத், பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத், வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் என்று சொல்லி வரிசையாக நவகிரகங்களுக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பா. அப்படி காயத்ரி மந்திரங்களை எதற்காக ஃபார்ம் பண்ணணும், எதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கணும்? அப்படி அவங்க தேவதை தெய்வம் அப்படிங்கிறதுனால தானே காயத்ரி மந்திரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது. முதல்ல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வேதம் இது போன்ற மந்திரங்களை நமக்கு எடுத்து சொல்லவில்லை. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வேதோக்தமாக பார்க்கும் பொழுது நம்முடைய மதத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அத்தனை பூஜை விதானங்களுக்கும் வேதம்தான் பிரதானம். வேத மந்திரம் என்று வரும் பொழுது வேதத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த காயத்ரி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு சில காயத்ரிகளை மட்டும்தான் பிரதானமாக கொடுத்திருக்கிறார்கள். எங்க வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உபனிஷத் என்று வரும் பொழுது
அந்த நாராயணவல்லின்னு சொல்லுவா, தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்லுவா. அதுல பார்த்தோம்னா சீக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி, பிருகுவல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அந்த வரிசையிலே நாராயணவல்லி, மகாநாராயண உபனிஷத் அப்படிங்கிற பேர்லயே சொல்லி இருப்பான். அந்த நாராயணவல்லியில பார்த்தோம்னா ஒரு சில காயத்ரி மந்திரங்களை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று பரமேஸ்வரனுக்கும், தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று நம்ம பிள்ளையாருக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவா, தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று சொல்லி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத் என்று நந்திகேஸ்வரருக்கு கூட, அந்த நந்தியம்பெருமானுக்கு கூட தன்னோ நந்தி பிரச்சோதயாத் என்ற ஒரு காயத்ரி மந்திரத்தை நமக்கு வேதமே நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னை ஷண்முக பிரச்சோதயாத் என்று சுப்பிரமணிய சுவாமிக்கும், அதற்கு அடுத்தபடியாக கருடாழ்வாருக்குரிய தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று கருட காயத்ரி மந்திரமான சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்மா பிரச்சோதயாத் என்று அந்த பிரம்மாவிற்கு ஒரு மந்திரத்தையும், நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று விஷ்ணு காயத்ரியும், அதற்கு அடுத்தபடியாக நரசிம்ம சுவாமிக்காக வஜ்ரனகாய வித்மஹே தீக்ஷ்ண தக்னிஷ்டாய தீமஹி தன்னோ நாரசிகும்ம பிரச்சோதயாத் என்று நரசிம்ம சுவாமிக்கும், அடுத்தபடியாக தான் கவனிக்கணும், பாஸ்கராய வித்மஹே மகத்விதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் என்ற அந்த சூரியனுக்கும், அதற்கடுத்தபடியாக வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத் என்ற அக்னி தேவனுக்கும், அதற்கடுத்தபடியாக காத்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்று அந்த துர்கா பரமேஸ்வரிக்கு உரிய காயத்ரி மந்திரங்களை மட்டும்தான் அந்த நாராயணவல்லி என்கின்ற அந்த உபனிஷத்தானது நமக்கு உபதேசிக்கிறது. மிச்ச காயத்ரி எல்லாம் எப்படி சார் வந்ததுன்னு சொன்னா, காயத்ரி மந்திரம்ங்கிறது உலகத்திலே மிக உசத்தியான மந்திரம். அது விஸ்வாமித்திர மகரிஷி உருவாக்குறது. ஓம் பூர்பவஸ்வஹா என்று துவங்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்திருப்போம். அதுதான் காயத்ரி மந்திரம். மந்திரங்களிலே தலை சிறந்த மந்திரமாக அது பார்க்கப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. வேதத்திலே மகரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள். நாராயணவல்லியில வந்துடுறது. மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அனெக்சர் மாதிரி தான், ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஒரு ஸ்ரீசுக்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீசுக்தத்திலே வரக்கூடியது கூட பார்த்தோம்னா கடைசியா அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வச்சுட்டு, அம்பாள் அந்த பிரார்த்தனை எல்லாம் வச்சுட்டு மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவியை வித்மஹே பிரம்மபத்னி தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத்னு சொல்லியிருப்பாளே தவிர மற்ற அனைத்து மந்திரங்களுமே நம்ம பார்த்தோம்னா, அதாவது நவகிரகங்களிலே சூரியனுக்கு மட்டும்தான் அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த நாராயணவல்லி என்பது சொல்கிறது. எப்படி? பாஸ்கராய வித்மஹே மகத் விதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாதுன்னு சொல்லி சூரியனை மட்டும்தான் இறைவனுக்கு சமமாக வணங்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதனால்தான் நம்ம மாத்தியான்னிகமும் அப்படிங்கிறதையும் ஒண்ணு பண்ணி சூரியனை வழிபடுகிறோம் அல்லவா? அந்த இறைவனை சூரியனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். மற்றபடி நவகிரகங்களுக்கு என்று மந்திரங்கள் சொல்லி பார்த்தோம்னா நவகிரகங்களுக்கு சூக்தம் என்பது உண்டு. நவகிரக சூக்தம் அப்படின்னே சொல்லுவா. அதுல பார்த்தோம்னா சூரியனுக்கு ஆசக்தியனசா வர்த்தமானோ நிவேசன அமிர்தம் மிருத்யுஞ்ச அப்படிங்கிற மாதிரி மந்திரம்லாம் வரும். இதெல்லாம் நம்ம எங்க பயன்படுத்துவோம் சொன்னா, அந்த நவகிரகங்களையும் அந்த தேவர்களுடைய பரிவாரங்களிலே ஒருவராக கொண்டு வந்துடுறோம். அந்த தேவர்களுக்கு ஒரு ஹவிர்பாகங்கள் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி கந்தர்வர்களுக்கெல்லாம் ஹவிர்பாகங்கிறத கொடுப்போமோ, தசதிக் பாலகர்களுக்கு எப்படி அஷ்டதிக் பாலகர்கள் சொல்றோம் இல்லையா, என் திசை பாலகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஒரு ஹவிர்பாகங்களை கொடுக்கிறோமோ, அதே மாதிரி வீட்டுல நவகிரக ஹோமம் அப்படிங்கிறத பண்றோம் இல்லையா? அந்த நவகிரக ஹோமங்களை செய்யும் பொழுது அந்த கிரகங்களுக்குரிய சூக்தாதி மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லி அவர்களை ஆவாகனம் செய்கிறோம். அந்த நவகிரகங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம ஹோமங்களை செய்கிறோமே தவிர அங்க கூட இந்த நவகிரகங்களுக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு, இதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரம் சொல்லல. இது எதற்காக இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா,
கொஞ்சம் கொஞ்சமா இதை ஒரு எளிமையாக்குகின்ற முறையிலே அவர்கள் அந்த உருவத்தை கொண்டு அஸ்வத்வஜாய வித்மகே, அஸ்வம்னு சொன்னா குதிரை, இந்த குதிரை கொடியை உடையவரே அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி, கையில் அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சூரிய தேவனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காகன்னு சொன்னா எளிமைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்ததனுடைய விளைவுதானே தவிர, வேதத்திலே அடிப்படையாக நம்ம ஆதாரமாக கொள்வது வேத மந்திரங்களைத்தான். அதிலே நவகிரகங்களுக்கு என்று 9 கோள்களுக்கும் தனியாக காயத்ரி மந்திரம் என்பது சொல்லப்படவில்லை, சூரியனை தவிர. சூரியனுக்கு மட்டும்தான். அது கூட எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகின்னு சொல்லல, பாஸ்கராய வித்மகே மகத்திதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் என்ற பெயரிலேதான், அந்த என்ற வரிகளிலேதான் அந்த மந்திரமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மீண்டும் விரிவாக விவாதிக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.